உலகின் தலைசிறந்த மிகவும் பிரபலமான நபர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய காலை பொழுதும் மிகவும் உற்சாகமாக மாறுகிறது. காலை எழுந்ததும் முதலில் செய்யும் பயனுள்ள பழக்கங்கள் எப்படி? அவர்கள் தன்னுடைய நாளை எப்படி ஆற்றல் மிகுந்ததாகவும் உற்சாகமாகவும் மாற்றுகிறார்கள்? ஆப்பிள் சிஇஓ டிம் குக். ஆப்பிள் நிறுவனத்தின் சிஇஓ டிம் குக் காலையில் 3:45 மணிக்கு எழுந்திருப்பார். அப்பொழுது முதலே அவர் நாளை தொடங்கி விடுவார். காலை வேளையை தன்னுடைய இமெயில்களுக்கு பதிலளிப்பார். பயனாளர்களின் ஃபீட்பேக்கு பதில் கொடுப்பது மற்றும் அன்றைய நாளை திட்டமிடுதல். அமெரிக்க சின்னத்திரை நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஓப்ரா வின்ஃப்ரே 20 நிமிடம் தியானம், மனத்தெளிவும் உணர்வு சமநிலையும் கிடைக்கிறது. நடிகர் மற்றும் முன்னாள் மல்யுத்த வீரர் தி ராக் அலைஸ் டிவேனா ஜான்சன் கடும் உடற்பயிற்சி, எடைப்பயிற்சி, கார்டியோ மற்றும் ஸ்ட்ரெச்சிங்குகள். முதலீட்டாளரும் பில்லியனருமான வாரன் பஃபே நியூஸ் பேப்பர் மற்றும் புக்ஸு படிப்பார். பொருளாதார அறிக்கைகளை பார்வையிடுவார். நீண்டகால வெற்றிக்கு தொடர்ந்து கற்பது தான் முக்கியம் என்கிறார். ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெக்சாஸின் சிஇஓ எலான் மஸ்க் திட்டமிட்டு காலையிலேயே அட்டவணை போட்டு விடுவார். அந்த அட்டவணையை கடுமையாக கடைபிடிப்பார். மிக்செல் ஒபாமா முன்னாள் அமெரிக்க முதல் பெண்மணி காலை நேரத்தை ஊட்டச்சத்துகள் நிறைந்த காலை உணவுடன் தொடங்குகிறார். புரதச்சத்தும் நார்ச்சத்தும். செய்யும் வேலையில் கவனமும் ஆற்றலும் அதிகரிக்கிறது. அடுத்தது பில்கேட்ஸ் ட்ரெட்மில்லில் செலவிடுவார். ஜிம்மில் உடற்பயிற்சி, கல்வி வீடியோக்களை பார்ப்பார். முன்னாள் பெப்சி சிஇஓ இந்திரா நூயி அதிகாலை 4 மணிக்கு எழுந்து விடுவார். சமூக தளத்தின் உள்ளேயே வரமாட்டார். அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் காலையில் அமைதியாகவும் அதே நேரத்தில் திறன்மிக்க காலை பழக்கங்களை மேற்கொள்வார். அலாரம் இல்லாமல் எழுந்து விடுவார். கடும் சவாலான வேலைகளுக்கு 10 முதல் 12 மணி வரை முன்னுரிமை கொடுக்கிறார். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை காலை மெதுவாகவும் அமைதியாகவும் துவங்குகிறார். செய்தி வாசிப்பார். 1000 தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல வெற்றியாளன் இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லை.